தமிழில் திரைக்கு வந்திருக்குது ஹரிஹர வீரமல்லு. இது என்னடா தெலுங்கு படம் டைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, அக்பர் ஷாஜகான் காலத்து கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது அவுரங்கசீப் காலத்து கதை. உண்மையிலே அதாங்க, இது ஒரு வரலாற்று கதை. அதை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முற்றிலுமே வரலாற்று கதையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு வரலாற்று கதை. பின்னணியில் வேறு கதையெல்லாம் புனைஞ்சிருக்காங்க. அதில் ஆன்மீக கதை, முஸ்லீம்களுக்கு எதிரான கதை, ஆண்ட பரம்பரை கதை அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகளை புகுத்தி வச்சுருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் முகலாய அரசர் அவுரங்கசீப்பு இந்தியாவில் பெரிய இடங்களை தனது ஆட்சி கீழே கொண்டு வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாரு. இந்துக்களை எல்லாம் பிடிச்சி திரைச்சேதம் பண்ணுறதால கொன்று குவிக்கிறாரு. யாராவது கடவுள் பேரை சொல்லியாச்சுன்னா அவங்கள கண்டதுண்டமாக வெட்டி போடுறாங்க. கண்டிப்பாக இஸ்லாம் மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. அப்படி மாறாதவங்களை கொடுமைப்படுத்தி கூட்டமாக அழிக்கிறாங்க. இந்துவாக இருந்தால் அவங்களுக்கு வரி மேலே வரி, துன்பத்துக்கு மேலே துன்பம், அடிக்கு மேலே அடி அப்படின்னு சொல்லிட்டு பல தாக்குதலை அவுரங்கசீப்பு நடத்துகிறாரு. அவுரங்கசீப்பு கொடுங்கோல் ஆட்சியை தட்டி கேட்குற நபர் வேறு யாரும் இல்லை, ஹரிஹர வீரமல்லு. ஹரிஹர வீரமல்லு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, அவர் கடவுளோட குழந்தை. எங்கிருந்தோ உயிர் பிழைச்சி குழந்தை உடையுமா ஆற்றுல ஒரு கூடையில் மிதந்து வராரு. அந்த குழந்தையை எடுத்து சத்யராஜ் வளர்க்குறாரு. இவர் ஒரு இந்து மத குருமார். பல வித்தைகளை அந்த குழந்தைக்கு கத்துறாரு. பல வித்தைகளை கற்றுருந்தாலும் இந்த ஹரிஹரமல்லு ஒரு சிறுடனாக இருக்கிறாரு. மன்னர்களுக்கு தங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வீரமல்லை தான் அழைச்சி தங்களுக்கு சார்பாக கொள்ளையடிச்சு வைரத்தை எல்லாம் கொண்டு வர சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஈடாக பணத்தை வாங்கி இவர் அதை மக்களுக்கு கொடுப்பாரு. இது என்னடா ராபின்ஹுட் கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஒரு வகையில் ராபின்ஹுட் கதையாக இருந்தாலும் இது வரலாற்று கதை தான். டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இந்துக்களை கொடுங்கோல் ஆட்சி செய்கிற அவுரங்கசீப்பை இந்த ஹரிஹரமல்லு அவுரங்கசீப்பை நேரில் சந்தித்து எப்படி அவரை வீழ்த்தி இந்து மக்களை மீட்க போகிறாரு அப்படின்றது தான் கதை. அவரோட லட்சியம் நிறைவேறிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனத்தில் பார்ப்போம். ஆந்திராவில் ஒரு பெரிய தலை இருக்குது. அது NT பாலகிருஷ்ணா என்கிற பாலையா. இவர் ஒத்தவரில் வேகமாக வர ரயிலை நிறுத்துவார். காலில் எட்டு வச்சு அந்த இடத்துல காரை பறக்க விடுவார். ஹெலிகாப்டரை கயிறு போட்டு எடுத்து அதை தரையில் வீழ்த்துவார். இப்படிலாம் அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரால் பண்ணாலும் பாலையா ரசிகர்களுக்கு அவர் அப்படி செஞ்சது தான் பிடிக்குது. அதுக்காகவே அவரோட படத்தை பார்க்குறாங்க. யூடியூப்லேயும் அவரை ட்ரால் பண்ணி போடுற வீடியோக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் ஏறுது. அதுக்கு அடுத்தபடி இன்னொரு ஹீரோ அங்கே இருக்கார் அவரை போல அப்படின்னாச்சுன்னா அவர் வேறு யாரும் இல்லை, பவன் கல்யாண் தான். இவர் ஒத்த ஆள் ஒரு கூட்டத்தை அழிப்பார். அப்படித்தான் இந்த படத்தில் ஹரிஹர வீரமல்லுவா வந்து கூட்டமாக வர எதிரிகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி துவம்சம் பண்ணுறாரு. இங்கே சுற்றி அங்கே சுற்றி இந்த மன்னரை ஏமாற்றி அந்த மன்னரை ஏமாற்றி ஒரு வழியாக டெல்லிக்கு போய் அவுரங்கசீப்பை சந்திப்பார். அவரை எதிர்த்து போராடி ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு இடையிலேயே பெரிய புயல் வந்து ரெண்டு பேரையும் ஆட்டி படைக்குது. அவ்வளோ ஆட்டத்தில் குதிரை பறக்குது, மாடு பறக்குது, மனுஷன் பறக்கிறான், கப்பலே கூட பறக்குது. ஏன் அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே பறக்குது. ஆனால் அவுரங்கசீப்பா வர பாபி தேவலும் ஹரிஹர வீரமல்லுவா வர பவன் கல்யாணம் ஓரளவுக்கு தான் பறக்குறாங்க. அதுவும் ரெண்டு பேரும் கை பிடிச்சிக்கிட்டு ஏதோ பெரிய கலைபுரத்தில் இடி மாதிரி ஈச்சிட்டு மோத போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி இவங்க சண்டையை நீங்கள் 2ஆம் பாகத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் முடித்து காலையில் ஒரு குட்டு வச்சு நல்லா ஏமாந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை வெளியே துடைச்சி விடுறாரு. படத்தில் கதாநாயகியா நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. நிதி அகர்வால் எதுக்கிட்டா நடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, ஒரு கவர்ச்சி ஆட்டத்துக்கு பயன்பட்டுருக்காங்க. இடுப்பையும் தொடையையும் காட்டி அவர் இளவட்டங்களை வசீகரிக்க பார்த்துருக்காரு. நிதி அகர்வாலுக்கு நிதியை கொடுத்தாங்களோ இல்லையோ, அவர் ரசிகர்களுக்கு நல்ல வாரி தன்னோட கவர்ச்சி நிதியை கொடுத்துருக்காரு. அதுக்காகவே அவருக்கு ரசிகர் பட்டாலும் விசில் கூட அடிக்க தயங்காது. படத்தோட முதல் பாதி வர ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. இயக்குனர் ஜோதி கிருஷ்ணா, இவர் இயக்குனரும் தயாரிப்பாளருமான AM ரத்னத்தோட மகன் தான். தன்னால் ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட கால்ஷீட் வாங்கி அவருக்கு திருப்திகரமாக ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு ஜோதி கிருஷ்ணா. அவரை நம்பி இனிமேல் பெரிய ஹீரோக்கள் கால்ஷீட் கொடுக்க தயங்க மாட்டாங்க. படத்தோட 2ஆம் பாகத்தில் கிராஃபிக்ஸ் காட்சிகள், ஸ்பெஷல் எஃபெக்ட் காட்சிகள்லாம் ரொம்பவே டல் அடிச்சிருக்கு. அதாவது டல் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல் செஞ்சுருக்காங்க. எல்லாமே கிரீன் மேட்டில் செஞ்சது மாதிரி
குதிரை ஓடி வரும்னு பார்த்தாச்சுன்னா அது 10 பேரோடு சேர்ந்து பறந்து வருது. சில காட்சிகளில் சில சீன்களே ஆட்டம் காணுது. இப்படிலாம் ஷேக் பண்ணியா கேமராமேன் எடுப்பார்? கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே கிராஃபிக்ஸ் கைவண்ணத்தில் வந்த நடுக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாகவே தெரியுது. படத்துக்கு பெரிய தூணா நிற்கிறாரு இசையமைப்பாளர் கீரவாணி. பாகுபலி படத்துக்கு இசையமைச்ச மரகதமணி தான் இந்த கீரவாணி. தெலுங்கில் மரகதமணி அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பார். தமிழ் படம் அப்படின்னு வந்தாச்சுன்னா கீரவாணி என்ற பேரில் இசையமைப்பார். அவரோட ஒரிஜினல் பேர் கீரவாணி. அதுக்கு காரணம் இந்த பேரை தமிழில் அவருக்கு வச்சு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்துறது இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் என்பதனால தமிழ் படங்களுக்கு இசையமைக்கும் போதெல்லாம் கீரவாணி என்ற பேர்லேயே தான் அவர் இசையமைக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது. கீரவாணியோட வயசை படத்தை பெரிய பிரம்மாண்டத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. 1-2 அரங்கை தவிர பெரிய அரங்கு படத்தில் எதுவும் இல்லை. எல்லாமே கிராஃபிக்ஸ் வித்தியாக தான் இருக்குது. அதையெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறது கீரவாணியோட இசை தான். சத்யராஜ் ஒரு மத குருவாக நடிச்சிருக்காரு. அதுவும் குடுமி வச்சு நடிச்சிருக்காரு. அரசியல் ரீதியாக அவர் ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கும் கொஞ்சம் கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல தோணுது. அது சரி, சினிமான்னு வந்தால் சம்பளம், அரசியல் வந்தால் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே சொல்கிறது தான் வழக்கம். இந்த படத்தில் அவரோட கதாபாத்திரத்தை பற்றி கேட்டாலும் அதையே தான் சொல்லுவார். படத்தில் மேலும் நாசர், ஈஸ்வரி ராவ் அப்படின்னு சொல்லிட்டு பல நடிச்சிருக்காங்க. குறிப்பாக தெலுங்கில் இருக்கிற பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே காமெடி வில்லன் வேஷத்தில் அங்கே நடிக்கிறவங்க. முழுக்க முழுக்க இந்த படம் இஸ்லாமியருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா கொடுங்கோல் ஆட்சி செய்கிற அவுரங்கசீப்பை தான் ஹரிஹர வீரமல்லு எதிர்க்கிறாரு. பசியால் வாடுற இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அவர் உணவும் தண்ணியெல்லாம் அழித்து தன்னோட நல்லுறவை வெளிப்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் மிச்சமுடியான காட்சியாக இருந்தாலும் அது எல்லாமே அரசியல் ரீதியாக அவருக்காக புனையப்பட்ட காட்சியாகவே தெரியுது. இப்போ கூட காட்சி வைக்கலன்னா ஒரு பெரிய ஹீரோவுக்கு கால் ஷீட் கொடுத்து வேறு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒட்டு மொத்தத்தில் ஹரிஹர வீரமல்லு எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஹரிஹர வீரமல்லு பாதி வரல நல்லா இருக்குது. என்னோட 2ஆம் பாகத்தில் தான் வீரமல்லுவும் அவுரங்கசீப்பும் மோதிக்கிற கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சொல்லுது. ஆனால் 2ஆம் பாகம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்களா, இனிமேல் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அறிகுறியும் தெரியல. பவன் கல்யாண் வேறு அரசியலில் பிஸி ஆகிட்டார். இந்த படத்துக்கு அரை நாள் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஷீட் கொடுத்து தான் படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ அவர் ஆந்திரா துணை முதல்வராக இருக்கார். எதிர்காலத்தில் அவர் முதலமைச்சராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக ஒரு பேச்சு இருந்தாலும் அதுக்கு அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அலோவ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதெல்லாம் அரசியல் கதை. அதை பற்றி இங்கே பேசுவானா? படத்தை மட்டும் பேசணுன்னா ஹரிஹர வீரமல்லு பாதி படம் ஓகே, மிச்ச பாதி ஒப்பேத்தல்.